அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சந்திரனும் சனி பகவானும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்று இருந்தால் என்ன மாதிரியான முக்கிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாக இந்த இணைவு ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்வை மூலமாகவோ சேர்க்கை மூலமாகவோ இருந்தால் புணர்வு என்ற ஒரு தோஷத்தினை ஏற்படுத்தும். இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதே மாதிரி அந்த ஜாதகனுடைய அவர் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அசிங்க அவமானங்கள் பிரச்சனைகளை இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போது இந்த சந்திரன் சனி இணைவு இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக இவங்களுக்கு வித்தியாசமாக அழகாக சிந்திக்கக்கூடிய குணமானது இருக்குங்க. சின்ன வயசுலேயே பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அதற்காக உழைக்க வேண்டிய ஒரு சூழல்கள் வரலாம். பொறுமையாக இருப்பாருங்க, விடாமுயற்சி கொண்டவர்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை அவருடைய உணர்ச்சிகளை பொதுவாக இவருக்கு வெளிப்படுத்த தெரியாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடன் வந்தாலும் அதனை தாங்கி முன்னேறக்கூடிய தன்மை கொண்டவர்னு இவரை சொல்லலாம். சரி, இப்போது தாயாரோட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது கருத்து வேறுபாடு அல்லது தாயாரினுடைய அன்பினை பெற முடியாத ஒரு சூழலில் அவர் இருக்கலாம். தாயாரோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் பொறுப்புகள் கொண்டவராக இருப்பாங்க. தாயார் எப்பொழுதுமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலில் அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணுங்க. தாயார் வழி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள், அதாவது தாயார் வழி சொந்தத்தோட கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமானது இருந்து கொண்டே இருக்கும். அரசு நிர்வாகம் போன்ற சேவை துறைகளில் இவருக்கு வேலை கிடைக்கலாம். அரசு நிர்வாகம் பொது சேவை துறைகளில் இவருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து நீண்ட காலமாக போராடணும், ஒரு பதவி உயர்வு வேணும்னா கூட நீண்ட காலமாக போராடி தான் அந்த பதவி உயர்வானது இவங்களுக்கு கிடைக்கும். 35 வயசுக்கு மேலே சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்குங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் மெதுவாக தான் வரும். சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும். பொதுவாக இவருக்கு இந்த குயிக் கெயின் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கக்கூடாது. சீக்கிரமாக நமக்கு லாபம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு நிலம் மாதிரியான ஒரு நீண்ட கால முதலீடு செஞ்சாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற அந்த செல்வமானது தாமதமாகத்தான் கிடைக்கும். வாழ்க்கையில் பிற்பகுதியில் இவருக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருமணம் தாமதமாக தான் நடக்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஜோடி பொருத்தம் இருக்காது. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரித்து பொறுமையாகத்தான் போகணும். அந்த வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். ஒரு எப்படி சொல்கிறது, வயது அதிகரிக்க ஒரு திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்பால் அவங்க ஒரு நல்ல நிலைமையை அடைவாங்க. பொறுமையால் வெற்றிகளை பெறுவார்கள். நிலம் மற்றும் சொத்துக்கள் படிப்படியாக சேரும் வாய்ப்பு உண்டுங்க. சமூகத்தில் நல்ல மதிப்போடு இருப்பாங்க. வாழ்க்கையின் பிற்பகுதி தான் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த 2 கிரகமும் இணைவு பெற்றிருக்கு. சனி நல்லா இருக்கார், சனி பாதிக்கப்பட்டிருக்கார். சந்திரன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் நல்லா இருக்குது, சனி பாதிக்கப்பட்டிருக்குன்னா மன நிம்மதி இருக்குங்க. தாயாரால் நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பொறுப்புகளை நல்லா சமாளிப்பாருங்க. அதுக்கு அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்கள், சொந்த தொழில் இந்த மாதிரிலாம் போனாங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, அதில் போயிட்டு வேண்டாம் நமக்கு செட் ஆகலைன்னு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலை க்ளோஸ் பண்ணிவிடுவார். சனி நல்ல நிலைமையில் இருக்குது. சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கடினமாக உழைக்கணுங்க. கடினமாக பிடிக்குதோ பிடிக்கலையோ கடினமாக உழைச்சி தான் இவர் முன்னேற்றம் அடைவார். பெரிய அளவுக்கு மன அழுத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாயாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உணர்ச்சிகளை அவ்வளோ ஈஸியாக வெளிப்படுத்த மாட்டார். தாமதமாக எல்லாம் கிடைச்சாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அடுத்து இந்த இணைவு கெட்டு போயிருக்கு. சந்திரனும் கெட்டு போயிருக்கு, சனியும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படலாம், தனிமை உணர்வு ஏற்படும், தொழிலில் வேலையில் பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த காரியமாக இருந்தாலும் முதல்ல தடைங்கிற மாதிரி தான் வரும். எப்போ அவருக்கு அது தேவையில்லையோ அப்போ தான் அந்த காரியமானது நடக்கும். பொருளாதார முன்னேற்றங்கிறது தாமதமாக இருக்கும். திருமணம் தாமதமாக இருக்கும். எல்லாமே சனி பகவானுடைய காரகத்துவங்கள், சந்திரனுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் தாமதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி,
பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் தடை தாமதம் தானே ஆகுது. அப்போ அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் தயிர் சாதம் அன்னதானமாக கொடுத்துட்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்க. படிப்படியாக நீங்கள் எந்த அளவுக்கு தயிர் சாதம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த புணர்ப்பு தோஷம் சொல்கிறோம் இல்லையா, சனி சந்திரன் இணைவு, இதற்கான பரிகாரங்கிறது தயிர் சாதம் அன்னதானம் தான். சரியா நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜோதிடம் முழுமையாக வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட வகுப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி கூட இணைந்து கொள்ளலாம். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.